السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லாஹ் சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜுமாட தினத்திலே, அதிலும் குறிப்பாக உலகத்திலே முதல் வசந்தமாய் திகழக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்துடைய முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதமாக இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வலிலே பெருமானாரை பற்றியும், பெருமானாருடைய வாழ்க்கை, சிபாத்துகள், தன்மைகள், அவர்களுடைய குணங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். பெருமானாருடைய அந்தஸ்துகளை விளங்கி அவர்களை எவ்வளவு புகழ்ந்தால் அவர்களும் அல்லாஹும் சந்தோஷப்படுவார்களோ, அளவில்லா மகிழ்ச்சி கொள்வார்களோ, அந்த அளவிற்கு நாம் புகழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். சென்ற வாரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை பற்றி நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்க போகின்றோம். சங்கைக்குரியவர்களே, உலகத்திலே புகழை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையிலே பெருமானார் தங்களை புகழக்கூடாது என்று எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சொன்னதாக வரலாறுகளை பார்க்க முடியாது. தன்னை புகழ்பவர்களை பார்த்து பெருமானார் அளவில்லா ஆனந்தமும் சந்தோஷமும் அடைந்திருக்கின்றார்கள். தங்களை புகழ்ந்தவர்களை அவர்கள் வாழ்த்தி வரவேற்று அவர்களுக்காக துஆவும் செய்து நிறைய பரிசுகளையும் பெருமானார் கொடுத்துள்ளார்கள் என்று ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே பெருமானாரை நாம் புகழக்கூடாது என்பதாக நாம் யாராவது சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறுத்தவர்கள், குர்ஆனை மறுத்தவர்களாக ஆகிவிடுவார்கள். குர்ஆனை மறுத்தவர்கள் அல்லாஹ்வையும் மறுத்த காபிர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உறுதிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானாரை புகழ்வதற்கு நமக்கு எந்த விதமான ஆதாரங்களும் தேவையில்லை. அதை நமக்கு நாம் அறியாத வார்த்தைகள் நிறைய உண்டு. எத்தனையோ செய்திகளை, விஷயங்களை நாம் அறியாமல் இருக்கின்றோம். நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் பெருமானாரை எப்படி புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த உலகத்திலே நிறைய கவிஞர்கள் கவிதை நிறைய கவிதைகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். சஹாபாக்கள் இருந்து தொண்டு தொட்டு நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்களும் அதற்கு பிறகு வருகை தந்த வழிமாறுகள், நாதாக்கள் நமக்கு அதனுடைய வரிசைகளை கவிதைகளாக நமக்கு நூல் வடிவிலே கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு வளமையாக சுபஹான மௌலிது என்று நாம் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோமே, இவையெல்லாம் அதில் சேர்ந்தது. அல்லாமா இமாம் ஷர்ஃபுத்தீன் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக கோர்வை செய்த அந்த புகழ் மாலைக்கு புர்தா ஷெரீப் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு முன்னோர்கள், நம்முடைய வழிமாறுகள், இறைநேசர்கள் நமக்கு நிறைய நூல்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள். தமிழிலேயும் நிறைய வந்திருக்கின்றது. அரபிய உலகத்திலே எல்லா மொழிகளிலும் பெருமானாரை பற்றி புகழ்ந்து மௌலிது ஷெரீப்புகள் எழுதப்பட்டும் அதை உலக அளவிலே ஓதப்பட்டும் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே பெருமானாரை மீது மௌலிது ஷெரீப் ஓதக்கூடாது, அது சிறுக்கு இணை வைப்பு என்று சொன்னால் அதற்கு நிறைய நாம் மறுப்புகளை கொடுப்பதற்கு உண்டு. இருந்தாலும் கூட நாம் பெருமானாரை புகழ்வதற்காக எந்த விதமான ஆதாரங்களையும் நாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது. பெருமானாரை புகழுங்கள் என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் சொல்லிவிட்டான். சென்ற வாரத்தில் கூட அந்த வசனத்தை நாம் சொல்லி காட்டினோம். பெருமானாரின் மீது நாம் ஸலவாத்து சொல்கின்றோம்.
நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் குர்ஆனிலே. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி என்ற வசனத்தை நாம் ஓதி காட்டினோம். சங்கைக்குரியவர்களே, பெருமானாரை நாம் எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானாரை புகழ்ந்ததான் நம்முடைய வாக்கும் வாழ்க்கையும் வணக்கும் என்பதிலே நறுமணம் வீசும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை அனுபவித்தவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி காட்டுவார்கள். புகழ் என்று நாம் பார்த்தால் உலகத்திலே புகழ் என்பது 4 வகையாக பிரிக்கப்படுகின்றது. முதலாவது அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது. அல்லாஹ் தன்னையே புகழ்வதை வார்த்தைகளை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். நிறைய சூறாக்களுடைய ஆரம்பங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி என்றெல்லாம் அல்லாஹ் ஆரம்பிப்பான். இவையெல்லாம் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம். அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, அதற்கு முழுக்க முழுக்க அவன்தான் தகுதியானவன். நாம் நம்மை கொண்டே நாம் புகழ்ந்து கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் தன்னைத்தானே பெருமையாக பேசிக் கொள்வது கூடாது. ஆனால் அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்வது அவனுக்கு தகுதியானது. முதலாவது வகை இது. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் பிறரை புகழ்வது. குர்ஆனிலே பெருமானாரை பார்த்து அல்லாஹ் புகழ்கின்றான், நபிமார்களை பார்த்து அல்லாஹ் புகழ்கின்றான். முத்தகீன்களாக உலகத்திலே இறைச்சவாதிகளாக யார் வாழ்ந்தார்களோ சஹாபாக்களை, தாபிஈன்களை, வலிமார்களை, நாதாக்களை அல்லாஹ் புகழ்ந்து குர்ஆனிலே சொல்லிக் கொண்டே வருவான். அல்லாஹ் பிறரை புகழ்வது. மூன்றாவது மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது. நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு நிறைய திக்ராத்துகளை, தஸ்பீஹாத்துகளை நாம் அவனை புகழ்ந்து கொண்டே ஓதிக்கொண்டிருப்பது. நான்காவது மனிதனையே புகழ்வது. இதிலே நான் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பிறரை புகழக்கூடிய வார்த்தைகள் என்ற வரிசையிலே நான் பார்க்கும் பொழுது அல்லாஹ் மற்ற நபிமார்களை புகழ்வதை காட்டிலும் நம்முடைய கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் புகழ்கின்றான். இன்னகல் அலா குலுகின் அதீம், பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே, நாயகமே, ஹபீபே, நீங்கள் மிகப்பெரிய மகத்தான நற்குணத்திலே இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். பெருமானார் நற்குணத்தின் தாயகமாக உச்சத்திலே இருப்பவர்கள். 313க்கும் மேற்பட்ட நற்குணங்கள் உலகத்தில் உண்டு. எல்லா குணத்திலேயும் பெருமானார் உச்சத்திலே இருந்தார்கள். முதல் இடத்திலே, முதல் வரிசையில் இருந்தவர்கள் பெருமானார். அனைத்தும் பரிபூர்ணமாக இருந்தது பெருமானார் இடத்திலே. அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான், இன்னக்கல் அலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள் நபியே என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் புகழ்கின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை, கீர்த்தியை, சங்கையை, கண்ணியத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். நாம் அடிக்கடி ஓதுகின்ற சூரத்தில் இன்ஷிரா, அலம் நஷ்ரஹ் என்ற சூரா வருகின்றது அல்லவா, அதிலே அல்லாஹ் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை சொல்கின்றார். வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய கீர்த்தியை, சங்கையை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, நாயகமே, அகிலத்தாருக்கு அருக்குடையாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை, அருக்குடையாகத்தான் நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் பெருமானாரை புகழ்ந்து நிறைய இடங்களிலே சொல்லுவான். இன்னொரு இடத்திலே இப்படியும் சொல்லுவான், யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. அல்லாஹ் பெருமானாரை பார்த்து இப்படி புகழ் வார்த்தைகளை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பேசிக்கொண்டே இருப்பான். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அல்லாஹும் அவருடைய ரசூலும் விரும்பக்கூடிய விஷயங்கள், செயல்பாடுகள். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை அவன் புகழ்கின்றான், நீங்களும் புகழுங்கள் என்று நமக்கு சொல்லுகின்றான். பெருமானாரை புகழக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனங்களுக்கு மாற்றமானவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது. இதற்கு நிறைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற உலகத்திலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீஹாத்துகளை நாம் ஓதுகின்றோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீஹை, திக்ரை நாம் செய்கின்றோம். இவையெல்லாம் மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது. நான்காவதாக நாம் பார்க்கின்றோம் மனிதனை புகழ்வது. சில நேரங்களிலே மட்டும் இது அனுமதிக்கப்படுகின்றது, ஆனால் பல நேரங்களில் இது கூடாத ஹராம் என்று மார்க்கம் சொல்கின்றது. தந்தை மகனை புகழ்வது, மகன் தந்தையை புகழ்வது, கணவன் மனைவியை புகழ்வது, மனைவி கணவனை புகழ்வது, குடும்பத்திற்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து கொள்வது, சங்கீத்துள்ள இது அனுமதிக்கப்படும். காரணம் என்னவென்று சொன்னால், உறவுகளிலே ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவன் மனைவியை, மனைவி கணவனை, தந்தை மகனை, மகன் தந்தையை, நம்முடைய குழந்தைகளை நாம் புகழக்கூடிய நேரத்திலே அளவுக்கு அதிகமாக போய்விடாமல், வரம்பு மீறி விடாமல், அளவோடு நாம் நம்முடைய குடும்பத்தார்களை, உறவுகளை நாம் புகழ்ந்தால் பிரியம், உல்பத் என்று சொல்லக்கூடிய மஹப்பத் அதிகமாகும். கணவன் மனைவியை புகழ்ந்தார். இன்றைக்கு நாம் நிறைய செய்திகளை உலகத்திலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். உணவு சற்று கூடுதல் குறைவாக, உப்பு காரம் எல்லாம் கூடுதல் குறைவா இருக்கும். உடனே அதற்காக சண்டை போடுவது மார்க்கத்தை தடுக்கப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் அவர்களை சற்று புகழ வேண்டும்.
நமக்கு மத்தியிலே பெரிய மஹப்பத் உண்டாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதனை புகழ்வது தரம் தான் அதிகமாக ஒருத்தருடைய தகுதி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த தகுதிக்கு மேலாக அதிகப்படியாக ஒரு நபரை புகழ்வது, உன்னை போன்ற உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, நீதான் மிக உயர்ந்தவன் தான் சிறந்தவன் என்றெல்லாம் அவர்கள் எந்த தகுதிக்கு தேவையானவர்களாக இருக்கின்றார்களோ அதை விட அதிகமாக புகழ்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது, ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்கைக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் விரும்புகின்ற மனிதர்கள் தன்னை புகழ வேண்டும், தன்னை எப்பொழுதுமே தூக்கியே பேச வேண்டும், சற்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடாது என்றெல்லாம் நினைக்கக்கூடிய நாம், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை தன்னுடைய ஹபீபை புகழுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் மறுக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சங்கீதக்குரியவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் காலம் முழுக்க புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புகழ்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் சென்ற வாரங்களிலே பார்த்தோம். மலக்குமார்களுடைய உறுதிப்பாடும் உதவியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை புகழ்ந்த நேரத்திலே அந்த புகழை கேட்டு பெருமானார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து தனியாக ஒரு மெம்பர் படியை தயார் செய்து வைத்து, இதிலே நின்று நீங்கள் புகழுங்கள் என்னை, இதிலே நின்று கொண்டு என்னை புகழுங்கள் என்று அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள் பெருமானார். அந்த மெம்பர் படியில ஏறி நின்று கொண்டு பெருமானாரை பார்த்துக் கொண்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய மறைவு வரை அவர்களை புகழ்வதையே தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார்கள். வேற எந்த தொழிலும் அவர்களுக்கு கிடையாது. மிகப்பெரிய கவிஞர். மக்காவிலே ஹஸ்ஸான் என்று சொன்னாலே தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கவிதையிலே மிக உச்சத்திலே மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்கினான். பெருமானாரை புகழ்வதையே தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டார்கள். பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். புகழும் நேரத்திலெல்லாம் பெருமானார் துஆ செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இவருக்கு நீ உதவி செய்வாயாக, இவர்களுக்கு இந்த கவிதை என்னை புகழும் நேரத்தில் எல்லாம் இவர்களுக்கு ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு நீ மிகப்பெரிய உதவியாக நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பெருமானார் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், பெருமானாரை புகழ்ந்தால் பெருமானாருடைய துஆ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படிப்பட்ட துஆ கிடைக்கும்? மலக்குமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய சய்யிதுல் மலாயிகாவாக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு பேருதவி கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீதக்குறவர்களே, இன்னொரு செய்தியை நாம் சொன்னோம். மற்ற வணக்கங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்டங்களாக இருக்கக்கூடிய கட்டளைகளாக இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற அமல்களுக்கு அவைகள் பரிபூர்ணமாக நாம் செய்திருக்கின்றோமா, அரைகுறையாக நாம் செய்திருக்கின்றோமா என்றெல்லாம் பார்த்துத்தான் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுப்பார். உடனுக்குடனாக நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் தொழுகைக்கு எவ்வளவு நன்மைகள் எழுதப்பட்டுள்ளதோ அவை முழுமையாக அல்லாஹ் தூக்கி கொடுத்து விட மாட்டான். நம்முடைய தொழுகையை தரம் பார்ப்பான், தட்டி பார்ப்பான். நம்முடைய தொழுகை எந்த தரத்தில் உள்ளது, முதல் தரமா, இரண்டாவது தரமா, கடைசி தரமா என்றெல்லாம் பார்ப்பான். நம்முடைய உள்ளத்தை பார்ப்பான். நம்முடைய உள்ளம் இறையச்சத்தோடு தொழுதிருக்கின்றதா அல்லது உலகத்தின் சிந்தனைகளிலே நம்முடைய தொழுகை இருந்ததா எல்லாவற்றையும் தட்டி பார்ப்பான். தொழுகைக்கு முன்னால் நாம் ஒழுவை சரியாக செய்திருக்கின்றோமா அவற்றையும் அல்லாஹ் கவனிப்பான். தொழுகைக்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது. ஆகா, நான் சரியாக தொழுது விட்டேன் என்ற எண்ணம், கருப்பெருமை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. இவற்றையெல்லாம் கவனித்துத்தான் நம்முடைய தொழுகைக்கு கூலி கொடுக்கப்படும். 1 10 100 700 200 300 700 மடங்கு வரை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். 700 என்பது குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சங்கீதக்குறவர்களே, 700 மடங்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? அரிசை தட்டக்கூடியதாக தொழுகை இருந்தால் மட்டுமே நமக்கு முழுமையான நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் கிடைக்காது. நம்முடைய நோன்பு, ஜக்காத், ஹஜ் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அப்படித்தான். ஆனால் நாம் அறிந்தும் அறியாமலும் அதே சமயத்திலே நன்மைகளை விளங்கியோ விளங்காமலோ எந்த நிலையில் நாம் இந்த அமலை செய்தால், வழக்கத்தை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அது என்னவென்று பார்த்தால் பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதி பெருமானாரை புகழ்வது. பெருமானாரை நாம் புகழ்ந்தால் கண்டிப்பாக அதற்கு மறுப்பே கிடையாது. அல்லாஹ் உடனுக்குடனே கூலிகளை எழுதிக் கொண்டிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது யார் ஒரு தடவை ஸலவாத் சொல்கின்றார்களோ, ஒரு தடவை ஸலவாத் சொல்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 10 நன்மைகள் எழுதுகின்றான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான், 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்று சொன்னார்கள் பெருமானார்
சொர்க்கத்திலே நம்முடைய அந்தஸ்துகள் 10 உயர்ந்து விடும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நமக்கு 10 நன்மைகள் எழுதப்படும். அப்படி என்று சொன்னால் ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் 30 விதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். சங்கீக்கிறவர்களே, அது எப்படி சொன்னாலும் சரி, ஸலவாத்துடைய அர்த்தங்கள் தெரிந்து சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி. அதே சமயத்திலே நாம் எந்த நிலையில் சொன்னாலும் நமக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். உள்ளத்திலே இஹ்லாஸ் இல்லாமல் சொன்னாலும் பெருமானார் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகள், பெருமானாரை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அதே சமயத்திலே அதை முழுமையாக விளங்கி நாம் பெருமானார் மீது பிரியமும் பாசமும் அதிகமாக வைத்து முஹப்பத் வைத்து நாம் பெருமானாரை புகழ்ந்தால் எவ்வளவு பெரும் பாக்கியங்கள் கிடைக்கும். சஹாபாக்கள் அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள், வலிமார்கள் நாதாக்கள் அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள், பெருமானாருடைய அந்தஸ்தை முழுமையாக விளங்கி பெருமானாரை புகழ்ந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய உயர்வை கண்ணியத்தை கொடுத்தார். பெருமானாருடைய துஆ அவர்களுக்கு கிடைத்தது, பெருமானாருடைய துஆக்கள் கிடைத்தது. சஹாபாக்களிலே இன்னும் நாம் பார்க்கின்றோம், பெருமானாரை நாம் புகழக்கூடிய நேரங்களிலே எந்த இடத்தில் புகழ்ந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். ஒரு சிலர் சொல்வார்கள், பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு சத்தம் போட்டு கத்திக் கொண்டிருப்பது கூடுமா என்பதெல்லாம் கேட்பார்கள். பெருமானாரை நாம் புகழ்வதற்குரிய இடம் குறிப்பிடவில்லை, மாறாக எந்த இடத்தில் புகழ்ந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார்கள். 2வது ஜனாதிபதியாக பதவியேற்ற நேரத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டு பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்தது பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு. பெருமானாரின் மறைவுக்கு பிறகு 2வது ஜனாதிபதியாக கலீஃபாவாக பதவியேற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நேரத்திற்கு உள்ளே பள்ளிக்குள்ளே நுழைகின்றார்கள். இவர்கள் புகழ்வதை பார்த்து கடைக்கண்ணிலே பார்த்து கொண்டே உள்ளே வருகின்றார்கள். என்ன பள்ளியிலே அமர்ந்து கொண்டு நீ சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை போன்று அவர்களுடைய பார்வை இருந்தது. இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அப்போது ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் என்ன, கலீஃபா அவர்களே, உமர் அவர்களே, என்னை முறைக்கின்றீர்களா? பள்ளியிலே நான் பெருமானாரை புகழக்கூடாது என்று நீங்கள் என்னை முறைக்கின்றீர்களா? நீங்கள் இல்ல, உங்களுக்கு முன்னால் நான் யாரை புகழ்கின்றேனோ அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே நான் புகழ்ந்திருக்கின்றேன். அவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனக்காக தனி மெம்பரை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள், எனக்காக துஆ செய்துள்ளார்கள், எனக்கு நிறைய பரிசுகளை அன்பளிப்புகளை வழங்கியுள்ளார்கள். உங்களுக்கு மேலாக இருக்கும் அவர்களுக்கு முன்னாலேயே நான் புகழ்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் புகழ்வதற்கு எனக்கு என்ன பயம் என்பதாக சொன்ன வரலாறுகளை நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகின்றது. சங்கீக்குருவிலே பள்ளிவாசலில் அமர்ந்து பெருமானாரை புகழக்கூடாது என்ற சட்டம் இருந்திருந்தால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நீளமான ஆட்சியை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். பள்ளியில புகழக்கூடாது என்று அவர்களை தடுத்திருப்பார்கள் அல்லவா? அமைதியாக அவர்களும் அந்த புகழ் மாலையில இணைந்து கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக சங்கீக்குருளில் எந்த சூழ்நிலையும் நாம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது. ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கின்றோம், பெருமானாரை நாம் அதிகமாக புகழ வேண்டும். இந்த மௌலிது ஷரீஃபிலே நிறைய வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் எல்லாம் வரும் என்பதாக எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானாரை நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் அவையெல்லாம் எல்லைக்கு கீழேதான் இருக்குமே தவிர எல்லைக்கு மேலாக போய் சேராது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மௌலிது ஷரீஃபிலே நிறைய வார்த்தைகள், பெருமானாரை பார்த்து நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் என்பதாக வார்த்தைகள் வரும். அந்த கஃபாருல் ஹத்தாயா என்ற வார்த்தை வரும். நிறைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஓரிரு விஷயங்களை மட்டும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோம். அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியை பார்த்து சொல்லுவதாக இந்த வார்த்தை அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை, குறைகளை, தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பெருமானார் இடத்துல எப்படி நாம் பாவ மன்னிப்பு தேட முடியும்? பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தானே. நமக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தானே. அல்லாஹ்விற்கு தானே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு அடியாரிடத்திலே, ஒரு அறிஞரிடத்திலே, அல்லாஹ்வுடைய அடியாரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பது சரியா? இது ஷிர்க், இணை வைப்பு இல்லையா என்பதாக பேசுவார்கள். சங்கீக்குருவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பு என்பதை பல 2 வகையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தனக்கு செய்த ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத் என்பதாக நாம் அடிக்கடி பேசுவோம். நிறைய இடங்களிலே இந்த விஷயங்களை கேட்போம். ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2 கடமைகள் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது நாம் குறைகள், தவறுகள் செய்துவிட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார், நாடினால் தண்டிப்பார். அது அவனுடைய கைவசம் உள்ளது, அவனுடைய கைவசம் உள்ளது. அவனிடத்திலே போய் கேட்க முடியாது.
என்னை நீ மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் சட்டம் போட முடியாது. இவனை ஏன் நீ மன்னித்தாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கவும் முடியாது. அது அவனுக்கும் அடியாளுக்கும் மத்தியிலே உள்ள பிரச்சனை, அது அவன் பார்த்துக் கொள்வார். சங்கீதத்திலே இரண்டாவது இருக்கக்கூடிய ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் ஏதாவது நாம் குறைகள் தவறுகள் செய்துவிட்டால் அடியார்கள் மன்னிக்காதவரை, அநீதம் செய்யப்பட்டவர் மன்னிக்காதவரை அல்லாஹ்வே மன்னிப்பது கிடையாது என்பதாக ஈருலகத்தங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பெருமானாருக்கு நாம் எத்தனை சங்கடங்களை உலகத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானாருடைய சுன்னத்தான வழிமுறைகள் எத்தனை உண்டு, அதிலே நாம் எவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் இந்த உலகத்திலே நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையை போன்று வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சுன்னத்தான வழிமுறைகளிலே பெருமானார் கொண்டு வந்து கொடுத்த குர்ஆன் ஷரீஃபுடைய சட்ட திட்டங்களிலே நாம் இன்றைக்கு எத்தனை மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பெருமானாரை புகழாமல் இருந்தாலும் சரி, பெருமானார் கொண்டு வந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றாமல் இருந்தாலும் சரி, அது பெருமானாரை சங்கடப்படுத்துவதுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானாரை சங்கடப்படுத்திய நாம் பெருமானாரத்தில் மன்னிப்பு கேட்காமல் வேறு யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக சங்கீதத்திலே ஹதீஸ் நூல்களிலே நிறைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே நமக்கு நிறைய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இன்னொரு விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். பெருமானாரை பார்த்து சொல்லுவார்கள், கேலி கிண்டல் பரிகாசம் செய்வதை போன்று சில நபர்கள் பேசுவார்கள். ஆக சங்கீதத்திலே உலகத்திலே எந்த சூழ்நிலையிலையும் பெருமானாரை பற்றி நாம் பெருமையாக பேச வேண்டுமே தவிர பரிகாசமாக நம்முடைய உள்ளத்தில் கூட கடுகளவு கூட நாம் நினைத்துவிடக் கூடாது. பெருமானார் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர் தானே, நம்மை போன்று சாதாரணமான மனிதர் தானே என்பதாக நம்முடைய உள்ளத்தில் பெருமானாருடைய அந்தஸ்து, அந்த தன்மை, தரம் இருக்கின்றது. அது நம்மை போன்று என்ற நிலையில் வந்துவிடக் கூடாது. நம்மை விட உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள், உலகத்திலேயே மிக சிறந்தவர்கள் பெருமானார் என்ற எண்ணம், உயர்ந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பெருமானாரை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யதீஹிம் மின் ரசூலின் இல்லா கான பிஹி யஸ்தஹ்சிஊன். என்னுடைய ரசூலுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களை பரிகாசம் செய்வார்கள், அவர்களை எனக்கு தெரியும் என்பதாக சரியான நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டுவான். பெருமானாரை நாம் நம்முடைய கல்வியில், உள்ளத்தில் கூட கடுகளவு கூட நாம் சற்று தரம் குறைத்து நினைத்து விடக் கூடாது. அது பெருமானாரை கேலி கிண்டல் பரிகாசம் செய்வதற்கு சமமானது. அப்படி நாம் நினைத்து விட்டால், நம்முடைய உள்ளத்திலே அது போன்ற எண்ணங்கள் வந்து விட்டால், நமக்கு நோயினை தரக்கூடிய வேதனை நாளை மறுமையிலே நரகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சங்கீதத்திலே பெருமானாரை புகழ்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட வரலாறு சுருக்கமாக நாம் பார்க்கலாம். சஹாபாக்களிலே மிக முக்கிய இடத்தில் இருப்பவர்கள் கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே இருக்கும் காலகட்டங்களிலே பெருமானார் இவர்கள் மிகப்பெரிய கவிஞராக இருந்தார்கள். பெருமானாரை கூட்டி பேசி, ஏசி பேசி, கேலி கிண்டல் பரிகாசம் செய்தே கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து இரக்கமே உருவான, கருணையே உருவான ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை எங்கே பார்த்து விட்டாலும் அவர்களை முடித்து விடுங்கள் என்று உத்தரவு போட்டார்கள். கஅப் அவர்களை எந்த இடத்தில் நீங்கள் கண்டாலும் அவர்களை முடியுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு சஹாபாக்கள் எல்லாம் தேடி அலைகின்றார்கள். கஅப் அவர்களை உயிருக்கு பயந்து, உயிர் போய்விடும் என்ற பயம் உள்ளத்தில் ஏற்பட்டு பல இடங்களில் ஓடி ஒளிந்து கொள்கின்றார்கள். பல நாட்கள் அவர்கள் ஓடி ஒளிகின்றார்கள். சஹாபாக்கள் சல்லடை போட்டு தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். பிடித்து இவர்களை கொண்டு வந்து பெருமானாரத்திலே நிறுத்த வேண்டும், இவர்களை பெருமானாருக்கு முன்னாலேயே இவர்களை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் கஅப் அவர்களுக்கு ஒரு நபர் ஆலோசனை சொல்கின்றார், நீ யாரிடத்திலேயும் நீ சிக்கினால் நீ தொலைந்து விடுவாய், நேராக பெருமானாரத்திலே நீ சென்று விடு, நீங்கள் கண்டிப்பாக உயிருக்கு உங்களுக்கு உத்தரவாதம் என்பதாக சொல்லிக் கொடுப்பார்கள் சஹாபாக்கள், நெருக்கமான சஹாபாக்கள். அவர் நேராக வருகின்றார். பெருமானாரத்திலே மாறு வேடம் போட்டுக்கொண்டு மாறு வேடத்திலே வருகை தந்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். முகமது அவர்களே, உங்களிடத்திலே சில கேள்விகள், வரிசையாக கேள்விகளை அளிக்கின்றார்கள். உலகத்திலே ஒரு நபர் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு, குற்றத்திற்கு தண்டனை உண்டா அல்லது மன்னிப்பு கிடைக்குமா? உங்களை நான் யாராவது திட்டியிருந்தால், பேசியிருந்தால், ஏசி பேசியிருந்தால், உங்களுடைய மனதை சங்கடப்படுத்தியிருந்தால் நீங்கள் மன்னிப்பு கொடுப்பீர்களா என்றெல்லாம் பெருமானாரத்திலே அவர்கள் உரையாடலை நிகழ்த்துகின்றார்கள். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பெருமானார் சொல்கின்றார்கள், கஅப் என் மீது
மிக அதிகமான வசை மொழியை படித்து கவிதைகளை படித்திருக்கின்றார். அவரே வந்தாலும் மன்னிப்பு கிடைக்கும் என்று பெருமானார் சொன்னார். யாரிடத்திலே சொல்கின்றார்கள்? மாறுவடத்தில் வந்திருக்கக்கூடிய காபிடத்திலேயே பெருமானார் சொல்கின்றார்கள், இவர் மீண்டும் மீண்டும் கேள்விகளை கேட்கின்றார், அவருக்கு மன்னிப்பு உண்டா? உங்களை திட்டி பேசுபவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தருவீர்களா என்றெல்லாம் கேட்கக்கூடிய நேரத்திலே கடைசியாக பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காபே வந்தாலும் நான் மன்னிப்பேன். ஆனால் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உச்சத்தில் இருப்பவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை, சங்கடங்களை கொடுத்த மக்காவாசிகள் அத்தனை பேர்களை மன்னித்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தர் இருவர் அல்ல, எல்லா நபர்களையும் பெருமானார் மன்னித்தார்கள். அதனால்தான் மார்க்கத்திலே மனிதர்களுடைய கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தது என்ற வரலாறுகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். காபத்திலே பெருமானார் இப்படி சொல்ல தன்னுடைய மாறுவேடத்தை கலைகின்றார்கள். பெருமானாருடைய புனிதமான கரத்தை கரம் பட்டுகின்றார்கள். கரம் பட்டி, யா ரசூலுல்லாஹ், நான் தான் காபு வந்திருக்கின்றேன், உங்களிடத்திலே வருவதற்கு எனக்கு பயம், எனவே நான் மாறுவேடம் போட்டு வந்தேன், என்னை மன்னியுங்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த காபு பின் ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபியாக மாறிய அடுத்த நொடியிலிருந்து பெருமானாரை புகழ ஆரம்பித்தார்கள். பெருமானாரை புகழ ஆரம்பித்த உடனே, கவிதைகளை பெருமானாரை புகழ்ந்து படிக்க ஆரம்பித்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மேலே அணிந்திருந்த மேல் ஆடையை, சால்வையை, போர்வையை எடுத்து அவர்களுக்கு போர்த்தி, யா அல்லாஹ், இவரை சொர்க்கவாசியாக நீ ஆக்கிக்கொள் என்பதாக துஆ செய்தார்கள் என்ற வரலாறை நாம் ஹதீஸ் நூலிலே பார்க்க முடிகின்றது. சங்கீக்குருவிலே பெருமானாரை புகழ்ந்தால் நமக்கு பெருமானாருடைய துஆ கிடைக்கும், மலக்குமார்களுடைய உதவி கிடைக்கும், அதே சமயத்திலே நன்மைகளும் கிடைக்கும். பெருமானாரிடத்திலே நிறைய சன்மானங்களும் நமக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் அந்த உயர்ந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசம் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்தையும் முஹப்பத்தையும் பெருமானாருடைய பரிந்துரை என்ற ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கும் பாக்கியத்தை, உலக ஆபியத்தோடு ஆரோக்கியமாக நாம் உடல் நலம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும், உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் இருந்தும் படுக்கையில் விழுந்து பிறருக்கு சோதனைகளை, கஷ்டங்களை, சங்கடங்களை ஏற்படுத்தி விடாமலும் எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளிருந்தும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் தீங்குகள், பித்னாக்கள், குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. கண்கள் மூடுவதற்கு முன்னால் காபாவை கண்ணாறு கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், ஊர் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் மீண்டும் 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 நசீபாக்கி தந்தல் புரிவானாக. உலகத்திலே வாழும் காலமெல்லாம் மரணிக்கும் நேரத்திலே கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் சொர்க்கத்திலே நம்முடைய தங்கமிடத்தை கண்டு ரசிக்க வண்ணம் ரூஹு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.